Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னியோட ட்ரேட் அப்டேட் பார்ப்போம். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 16th டிசம்பர். இன்றைக்கி நிஃப்டியில் நம்ம 2 ட்ரேட் எடுத்தோம். அந்த ட்ரேடோடைய டீட்டெயில்ஸ் பார்ப்போம் வாங்க. ஸோ இன்னியோட டேட் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே 16th டிசம்பர். 2 ட்ரேட் நமக்கு கிடச்சிது. அந்த ட்ரேட் டீட்டெயிலில் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பண்ண ப்ராஃபிட் இட்ஸ் அரவுண்ட் 14,688 நிஃப்டியில் PE கான்ட்ராக்ட். ஸோ ஐ வாஸ் வெரி ரெடி. நான் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் என்ன ஃபைன் பண்ணேன்னா 26,057க்கு மேலே போச்சுன்னா ஐ வில் கோ ஃபார் அ லாங். அது கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட்டிங் ஃபார் கன்ஃபர்மேஷன். இதுதான் என்னோடய திங்கிங்காக இருந்துச்சு டெய்லி டைம் ஃப்ரேமில். தென் 4 hour போகிறப்போ குவைட் இன்ட்ரெஸ்டிங். குவைட் இன்ட்ரெஸ்டிங் பார்த்திங்கன்னா இந்த லைன் எடுத்து முடிச்சுட்டு இருந்தான். இப்போ இதுக்கு மேலே இருந்தால் பை, இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா I'll take a sell. என்னுடைய டார்கெட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 hour லோ. இதுதான் என்னுடைய ட்ரேடிங் பிளான். இதில் எனக்கு எங்கே செட்டப் வருதோ அங்கே நான் இறங்கலான்றது தான் இன்றைக்கி காலையில் எனக்கு இருந்த திங்கிங். ஓ இதேமாரி இதுக்கு கீழே கம்ப்ளீட்டாக போச்சுன்னா கம்ப்ளீட் செல். இந்த இடத்துல ஒரு லைன் போட்டிருக்கேன். இதுக்கு கீழே போனாலே கம்ப்ளீட் செல். இதுக்கு கீழே போனால் 100% செல்லு தான். இவனுடைய டார்கெட் வந்து இந்த லைன் தான்றது ஐ நியூ இட். எனக்கு அது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு. இது எல்லாமே டெக்னிக்கல் அனாலிசிஸ். நான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறத பார்க்குறேன். ஓகே, ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, என்னுடைய ட்ரேடே இல்லை. ஐ வாஸ் வெயிட்டிங். என்னுடைய இன்ட்ரெஸ்டான ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் என்னுடைய இன்ட்ரெஸ்டான ஏரியா இருந்துச்சு. மார்க்கெட் இங்கே வரைக்கும் இருந்த போது நான் ட்ரேட் எடுக்கல. இதுக்குள்ளார எப்போ வருதோ அப்போ ட்ரேட் எடுக்கலான்னு வெயிட் பண்ணேன். இங்கே உள்ளார வந்தோன்னே 10 to 1 minute எஸ் என்னுடைய ட்ரேட் எனக்கு இங்கேயே தெரிஞ்சு போச்சு, இவன் கீழே தான் வரப்போகிறான்னு சொல்லிட்டு. பட் ஐம் வெயிட்டிங் ஃபார் கன்ஃபர்மேஷன். மார்க்கெட் இங்கே ரீச் ஆனே எனக்கு ஆல்மோஸ்ட் 90% கன்ஃபர்மேஷன். டேப் ஆனோடனே என்ட்ரி. என்னுடைய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த 15 minutes லோ. இந்த லோ 15 minutes லோ. இந்த இடத்துல டேப் ஆனால் ஆல்மோஸ்ட் 10 பாயிண்ட் ரிஸ்க் வச்சு ஒரு 33 பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்டில் எனக்கு எந்த ட்ரேடுமே அதுக்கப்புறம் கிடைக்கல. ஏன் நான் வந்து ஹோல்டு பண்ணலைன்னா அதுக்குமே ரீசன் இருக்குது. இந்த லோக்கு கீழே வந்துட்டாச்சுன்னா அது ஃபுல்லாக குட் வேல்யூ ஏரியாவாகிடும். மார்க்கெட் திரும்பி இங்கே ரிட்டர்ன் ஆனால் கண்டிப்பாக இங்கே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் 100% இருக்குது. பட் ஸ்டில் அவருடைய டார்கெட் இங்கே இருக்குது. நம்மளுடைய ட்ரெண்டு செல்லிங்கிறதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க். நான் க்ளோஸ் பண்ணதுக்கான ரீசனும் பார்த்திங்கன்னா தெர் இஸ் நோ ஃபேர் வேல்யூ கேட், தெர் இஸ் நோ கம்ப்ளீட் ஆர்டர் ஃப்ளோ. எதுவுமே கிளியராக இல்லை. ஸோ அகெயின் ஐ வெயிட்டட் ஃபார் தி அனதர் என்ட்ரி. ஸோ எனக்கு எந்த இடத்துலையுமே என்ட்ரியே இல்லை. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ரொம்ப நேரமாக. அடுத்து எனக்கு ஒரு நல்ல ஏரியா கிடச்சிது. அகெயின் எங்கன்னு சொல்லிட்டு பார்க்கல, அகெயின் ஸ்டில் இதே ஏரியாக்குள்ளார இங்கே வந்தால் ஐல் டேக் அன் என்ட்ரி. ஓகே, இதுதான் என்னுடைய என்ட்ரி. டார்கெட்ஸ் பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் டார்கெட் அண்ட் செகண்ட் டார்கெட் இது. பட் நான் டார்கெட் இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 1:15. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஹோல்ட் இட் பிகாஸ்
ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி டக்குன்னு ஒரு 50 பாயிண்ட் மேலே குத்தானா டோட்டல் ட்ரெண்டுமே ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ எனக்கு அது தேவையில்ல. ஸோ இங்கே வந்து என்னுடைய என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்னுடைய நெக்ஸ்ட்டு ட்ரேட், செகண்ட் ட்ரேட். இதுதான் என்னுடைய செகண்ட் ட்ரேட். எனக்கு கன்ஃபர்மேஷன் இங்கேயே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. பட் ஸ்டில் நான் வெயிட் பண்ணது இதை ஸ்வீப் பண்ணணும்னு சொல்லிட்டு, பட் அது நடக்கலை. ஸோ அதனால் நான் இங்கே ட்ரேட் எடுக்கல, இனிஷியேட் பண்ணலை. எனக்கு ஒரு கன்ஃபார்ம் எப்போ கிடச்சிதுன்னா இந்த இடத்துல தான் எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த இடத்துல என்னுடைய என்ட்ரி, என்னுடைய ஸ்டாப் லாஸ் இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 6 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். ரைட், 6 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு. டார்கெட் அதே 33 பாயிண்ட்டு. ஆக்சுவலாக இவனுடைய டார்கெட் வந்து கிளியர் டார்கெட்னு வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதுதான் 1 ஹவரில் எவ்வளோ? எஸ், இங்கே இருக்குது. பட் நான் இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு அனதர் டைம் ஃப்ரேம்ஸில் சப்போர்ட் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி. எஸ், இந்த இடத்துல செம்ம ட்ரேடு நல்லா இருந்துச்சு, கரெக்டாக அடிச்சது. இந்த ஸ்வீப் பண்ணது எனக்கு பிடிக்கல. ஸோ இனிஷியலாக நான் அடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தென் ஐ க்ளோஸ் ஹியர். ஓகே, அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கல. ஸோ தீஸ் 2 trades I have took today 16th of December and made profit around 14,688. இன்னொரு ட்ரேட் அப்டேட் அவ்வளோதான். இன்னொரு ட்ரேட் அப்டேட் அப்புறம் பார்க்கலாம். பாய்.